ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவிஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி ஒரு முட்டை கிரேவி செய்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பேனில் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 2 வரமிளகா இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நான் வந்து மிளகா பவுடருக்கு பதில் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலருக்காக இருக்கும். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகும், அப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா அம்மியில் வந்து நல்லா அரைச்சி அதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த கிரேவிக்கு. நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா போதும். இந்த நம்மளுக்கு 4 முட்டை எடுத்திருந்தேன் அன்றைக்கி. இது வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இது நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிளகா வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 மீடியம் சைஸான வெங்காயத்தை வந்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதையும் நல்லா நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகணும். வெங்காயோட அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போய் வெங்காயம் வந்து இப்போ போட்டிருக்க வந்து கொஞ்சம் அதாவது பாதியாக வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். அந்தளவுக்கு மட்டும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, வெங்காயம் வந்து நம்ம போட்டதை விட இப்போ வந்து நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வதங்க விடலாம். இன்னும் அந்த ராஸ்மெல் வந்து கொஞ்சம் போகலை, அதனால் நல்லா வதங்கட்டும். ஆயில் அது எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. நம்மளுக்கு சேர்த்த ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலே போதும். இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. அதனால் மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூனும், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலருக்காக இருக்கும். ஏற்கனவே காரம் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம், அதனால் சில்லி பவுடர் வந்து தேவையில்லை. நீங்கள் சில்லி வந்து ஆட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து ஒரு 2 நிமிஷம் அளவு நல்லா வந்து அந்த ராஸ்மெல் போகட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸான தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி செமி கிரேவி மாதிரி தான் செஞ்சேன். அதனால் நான் வந்து தண்ணி வந்து ஒரு 3/4 டம்ளர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 200 ml இருக்கும். 200 ml தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. கிரேவி வந்து ஓரளவு நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலாட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை போட்டு ஒரு 7 நிமிஷம் இல்லாட்டி 5 நிமிஷம் அளவு வந்து நம்ம நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுலாம். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் அந்த முட்டையில் பிடிக்கும். நான் வந்து முட்டையை வந்து 10 நிமிஷம் அதாவது நல்லா ஹாட் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
நீங்கள் முட்டையை போடுறதுக்கு முன்னாடி தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு லைட்டாக ரெண்டு பிஞ்ச் அளவு வந்து உப்பை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் முட்டையை போடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 15 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து முட்டை ரெடி ஆயிரும். இப்போ மூடிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த மசாலா வடை வந்து சுத்தமாகவே இல்லை, நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. இதில் வந்து ஸ்டேஜில் வந்து நீங்கள் மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து சுட சுட வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட எக்கு கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு கூட ஸ்பெஷல் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி முட்டை கிரேவி செய்கிறத வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சினா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம RVG குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு மீனாக சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.